நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பிகினர்ஸ்க்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம எப்படி கை 3 வித கை வெட்டலான்றதை பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நார்மலான பாருங்கள், ஒரு சாதா ஒரு கை தான். அதாவது இது ஒரு 10 இன்ச்சு நீளம் உள்ள ஒரு கை. இப்போ நம்ம சாதா கை எப்படி ப்ளவுஸை வச்சு நம்ம அளவு எடுக்கணுன்றதையும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ரெண்டாவதாக ஒரு செமி பஃப் வர அளவுக்கு இந்த 10 இன்ச்சு கையிலே நம்ம எப்படி அதுக்கு வெட்டணுன்றதையும் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பஃப் வைக்கிற மாதிரி அந்த சின்ன கை ஒரு 6 இன்ச்சு அளவுக்கு இருக்கிற கையில் பஃப் கை எப்படி வைக்கணுன்றதை பற்றி, அதாவது கட்டிங் போடுறதை பற்றி பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு சாதா கை எப்படி வைக்கணும்னு பாருங்கள். நம்ம லைனிங் இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் மட்டும் நம்ம மார்க் பண்ணால் போதும். கை ஓரத்தில் அடித்து திருப்பிடுவோம். இதுவே நீங்கள் ஹெம்மிங் பண்ணுற சிங்கிள் கிளாத்தில் நம்ம ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு விட்டுக்கோங்க. அதாவது ஒரு 1.5 இன்ச்சா இல்லை 1.25 இன்ச்சாவது துணி நீங்கள் விட்டுக்கணும். இப்போ நம்ம லைனிங் கிளாத்தில் வைக்கிறதுனால நம்ம அதுக்கான துணியை விடலாம். பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அளவு ப்ளவுஸை வச்சு கரெக்டாக ஃபஸ்ட்டு கையோட நீளத்தை மார்க் பண்ணிக்கோங்க. அதனால் கரெக்டாக அந்த கோட்டில் வச்சு இந்த கையோட நீளத்தை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கையோட ரவுண்டு இது எவ்வளோ இருக்குன்றதை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், இங்கே ஒரு கை வச்சுட்டு கரெக்டாக இந்த வளைவு எங்கே முடியுதோ இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே தையலுக்கான துணி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வளைவு வரைகிறதுக்கு இந்த பாருங்கள் சென்டரில் நல்லா துணியை தடவி விட்டுட்டு இந்த சென்டரில் கரெக்டாக இதுக்கு நேராக கையை வச்சுக்கோங்க. இதை நம்ம அளவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள், கையோட பின்பக்கம் தான் நான் வச்சு எடுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான அளவு வரும். முன்பக்கம் எடுத்திங்கன்னா நம்ம ஏற்ற இறக்கம் கையில் வெட்டுறோம் இல்லையா, கைக்குழி வெட்டுறோம் இல்லையா, அதுக்கு நம்ம அளவு கையோட உயரம் மாறிடும். அதனால் நீங்கள் பின்பக்க அளவு எடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த சென்டரில் கரெக்டாக ஒரு கையை வச்சுட்டு எடுத்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு இங்கே 3 இடத்துலையும் ஒரே மாதிரி நம்ம விட்டுடலாம். வச்சுக்கோங்க. இந்த கை ரவுண்டும் ஆம்ஹோல் ரவுண்டையும் இணைக்கிற மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு இந்த மாதிரி வரைய முடிஞ்சால் வரைஞ்சிக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி ஆம்ஹோல் ஸ்கேல் இருந்தால் வச்சு வரைஞ்சிக்கோங்க. நம்ம இங்கே 1.5 இன்ச்சு தையல் போட்டுடுறோம். இது பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எப்பயும் போல் கை வைக்கிறது. இதிலே கஸ்டமர் இந்த மாதிரி கை உள்ளதை கொடுத்துட்டு ஒரு செமி பஃப் வைக்க சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு எப்படி வெட்டணுன்றதை பாருங்கள். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பஃப்லேயே நிறைய கொஞ்சம் நல்ல தூக்கலாக வைக்கணும் அப்படின்னா அதுக்கு எப்படின்னா ஒரு 8 ப்ளீட் 7 ப்ளீட் வர அளவுக்கு நம்ம வைக்கணும்னா அதுக்கு எப்படி வெட்டலான்றதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நார்மல் கை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். இது எவ்வளோ அளவு இருக்குதுன்றதை அளந்துக்கோங்க. 8 இன்ச்சு இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 இன்ச்சு. இந்த 8 இன்ச்சு பாதி இந்த 4 இன்ச்சில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நேராக இந்த 4 இன்ச்சில் இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு 4 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நீங்கள் ஒரு 3.5 இன்ச் அளவுக்கு வச்சுக்கோங்க. இது நார்மலான ஒரு செமி பஃப் உண்டான துணியும் ஒரு 3.5 இன்ச் வச்சுக்கோங்க. இப்படி 3.5 இன்ச் வச்சுட்டு இங்கேருந்து ஒரு 4 இன்ச்சில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே 4 இன்ச்சுக்கு இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே பாருங்கள், இந்த கர்வ் எப்படி எடுக்கணும்னு பார்த்துக்கோங்க. நார்மலாக நம்ம இங்கே எப்படி வரையோமோ இந்த ஒரு 1.5 இன்ச்சு அளவுக்கு நேராக வந்துட்டு கர்வ் கொண்டு வந்து கரெக்டாக இதில் முடிங்க. இது முடிச்சுட்டு இது கூட ஜாயின் பண்ணிவிடுங்க. இவ்வளோதாங்க. இதை நீங்கள் கட் பண்ணி பார்க்கலாம்.
இதில் நீங்கள் எப்பயும் போல் கைக்குழியும் எடுத்துக்கலாம். இங்கேருந்து 1 இன்ச்சில் பாருங்கள், இந்த 4 இன்ச்சு இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளேயே நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம இப்படியே எடுத்துக்கலாம். நீங்கள் இதுக்கு மேலெல்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை. இல்லை நம்ம ப்ளீட் வச்சுருவோம். நீங்கள் இங்கேவே எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை தான் நம்ம இது வரைக்கும் சுருக்கம் கொடுத்துக்க வேண்டியதான் ப்ளீட்டை. ஏன்னா உங்களுக்கு பஃப் கை ரெடியாக வந்துடும். நீங்கள் அதிகமாக உங்களுக்கு பஃப் ஸ்லீவ் வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1.5 இன்ச்சு அதிகமாக்கிக்கலாம். அதை 3.5லேருந்து ஒரு 4.5 வரைக்கும் கூட, 4, 5 வரைக்கும் கூட நீங்கள் அதிகமாக்கிக்கலாம். ஆனால் இதனுடைய அளவு கரெக்டாக இதே தான் இருக்கணும். நீங்கள் இந்த 4 இன்ச்சு போடுறீங்க பாருங்கள், ஒரு பாக்ஸ் வரைகிறீங்க இல்லையா, அது வந்து ஒரு 5 இன்ச்சு அளவுக்கு வரலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு நார்மலான ஒரு சின்ன பஃப் கைக்கானது. இப்போ ஃபுல் பஃப் கை எப்படி நம்ம வெட்டலான்றதை பார்க்கலாம். ஃபுல் பஃப் வைக்கணும் அப்படின்னா நம்ம துணி வந்து இப்போ நார்மலாக இருக்கிற இந்த கையோட அளவை விட ஒரு 1.5 மடங்கு அதிகமாக இருக்கணும். நம்மளுக்கு இந்த அளவுக்காவது எக்ஸ்ட்ரா மேலே இருக்கணும். அது நம்ம எவ்வளோ பஃப் பெருசாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி துணி நம்மளுக்கு அதிகமாக இருக்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலான ரொம்ப பஃப் இல்லாமல் ஒரு ப்ளவுஸுக்கு எந்த அளவுக்கு பஃப் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நான் எவ்வளோ துணி விடணுன்றதை சொல்கிறேன். நார்மலாக இது கையோட அளவு. இதே ப்ளவுஸு கை நீட்டாகவே கொடுத்துட்டாங்க, இதிலே நம்ம பஃப் கை கேட்குறாங்க அப்படின்னா இந்த அளவுலே நீங்கள் எப்படி துணி எடுக்கணும்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு ஆயிட்டுங்க. இப்போ நம்ம கையோட அளவு ஒரு 6 இன்ச்சு அளவு இருந்தால் போதும். 5 to 6 இருந்தால் பஃப் கை போதும். இப்போ நம்ம ஒரு 6 இன்ச் கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம மடக்கணும். பாருங்கள், இது ஒரு 6 இன்ச் அளவுக்கு நான் மடக்கி வச்சுருக்கேன். இது மாதிரி துணியை ஒரு 6 இன்ச்சுக்கு நீங்கள் மடக்கி விட்டுட்டு ஒரு குண்டூசியை போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா இப்போ நம்ம கை எந்த அளவுக்கு நம்மளுக்கு லென்த்து தேவையோ கரெக்டாக விலகாமல் இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம பஃப் வந்து வைக்க போகிறோம் அப்படின்னா நார்மலாக நீங்கள் ஒரு 5 இன்ச், அதாவது 2.5 இன்ச்சில் வச்சிங்கன்னா இந்த பக்கம் 5 இன்ச்சும் இந்த பக்கம் 2.5 இன்ச்சு, இந்த பக்கம் 2.5 இன்ச்சு, 5 இன்ச்சு அளவுக்கு உங்களுக்கு அகலம் வந்துடும். நீங்கள் நார்மலாக வைக்கணும்னா அப்படி வைக்கலாம். இல்லை ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு வச்சிங்கன்னா ஒரு 6 இன்ச்சு இது மாதிரி. இப்போ கையோட லென்த்து உங்களுக்கு 6. இந்த 6 தையலுக்கு சேர்த்து வச்சுட்டு நீங்கள் 3 இன்ச்சில் ஒரு இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 6 இன்ச்சு நீளமும் 3 இன்ச்சு அகலத்துக்கு ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. போட்டுட்டு அதாவது நம்ம எவ்வளோ பஃப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி குறைஞ்சது நீங்கள் 3 இன்ச்சாவது இங்கே வைக்கணும். மடித்த துணியில் 3 இன்ச்சு அளவுக்கு நம்ம அகலம் வச்சுட்டு அதிலிருந்து நம்ம இந்த கையை பாருங்கள் நார்மலாக எப்பயும் வரைகிற மாதிரி இங்கே வரைஞ்சி எடுத்துக்கலாம். இது நம்ம இப்படி வச்சுக்கலாம். இப்படியே வரைஞ்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இது பஃப் வந்து உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து ரொம்ப தூக்கலாக இல்லாமல் பஃப் அழகாக சின்னதாகவே இருந்ததுன்னா கொஞ்சம் அமுங்கின மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதிலே உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாகவும் பஃப் தூக்கி இருக்கணும் அப்படின்னா ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நீங்கள் தள்ளியே வச்சுக்கலாம் இதை. ஆனால் இந்த இடத்த மட்டும் நீங்கள் இதை அப்படி பாருங்கள். இப்படியே நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கலாம். வரைஞ்சி எடுத்துகிட்டு இது பாருங்கள், இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இடத்துல இந்த பாருங்கள் இந்த 3 இன்ச் வச்சோம் இல்லைங்களா, இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கணும். இப்போ நம்ம இதை வெட்டி பார்க்கலாம் எப்படி பஃப் வருது அப்படின்னு.
இங்கே இதை இப்படி கட் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் கிராஸாக எடுக்கும்போது தான் நம்ம ப்ளீட் நல்லா பஃப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக நல்லா தூக்காக தெரியும். கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இது நான் பேப்பரில் பண்ணுறேன், துணியிலன்னா உங்களுக்கு அழகாக தெரியும் நம்ம சுருக்கிறது. இந்த ப்ளீட்லாம் இந்த மாதிரி நம்ம இந்த 3 இன்ச் எங்கே வச்சோமோ அது வரைக்கும் நீங்கள் இப்படி ப்ளீட்டை மடித்து வச்சுக்க வேண்டியதான். மடித்து வச்சோம்னா நம்மளுக்கு கையோட ஆம்போலோட அளவு இந்த இடத்துல அளவு கரெக்டாக வந்து இந்த இடத்துல நம்ம ஏற்ற இறக்கம் நம்ம வரைஞ்சிக்கணும். பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் நம்ம சுருக்கம் வச்சுட்டு கை எந்த அளவுக்கு நம்ம கையோட ரவுண்டு வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பஃப் ஸ்லீவ் ரெடி ஆகிடும். அழகான ஒரு பஃப் கை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த மாதிரி ஒரு லேஸ் வேணுமோ இல்லை துணி பைப்பிங் ஏதாவது வைக்கணும்னா இந்த ஓரத்தில் நம்ம பட்டையாவோ ஒரு 1/2 இன்ச்சோ 1 இன்ச் அளவுக்கு வைக்கணும், இல்லை பார்டர் வச்சு தைக்கணும்னா இந்த இடத்துல நம்ம தைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க பஃப் கை வெட்டுறது. கையை வச்சு எந்த அளவுக்கு நம்ம இதில் அளவு பிரிச்சுக்கலான்றதை பார்த்தோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.